ஹாய் வியூவர்ஸ், சின்ன யூடியூப் சேனல். நம்ம பழனியிலேருந்து கொச்சின் சைட்லாம் ஒரு சின்ன டூர் மாதிரி தீர்த்தம் எடுக்கிறதுக்காக கோயிலுக்கெல்லாம் போயிருந்தோம். ஒரு 4 கோயிலுக்கு போயிருப்போம். நேற்று 2 கோயிலுக்கு போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அது பார்ட் 1ல் இருக்குது. என்னென்ன கோயிலுக்கு போனோன்னா, குருவாயூர் கோயிலுக்கு போனோம். அப்புறம் பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு, அப்புறம் ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு பட்டாசு அடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இது செகண்ட் டே. காலையில் 3:30க்கே எழுப்பி விட்டுட்டாங்க. எந்திரிச்சு வந்தால் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. இது என்ன கோயில்னால், சோட்டானிக்கரையில் இருக்க கோயிலுங்க. இந்த கோயில் நேம் எனக்கு தெரியல. இந்த கோயிலுக்கு பார்த்தா இவ்வளோ கூட்டங்க. இப்போ மணி 6:30 இருக்கும். பார்த்தா இவ்வளோ கூட்டம். இங்கே மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த இடத்துல போய் நிப்பாட்டிட்டு நடையை சாத்திட்டாங்க. நாங்கள் அந்த இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ கூட்டம் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் இந்த கோயிலுக்கு வர்றீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்துடுங்க. காலையில் இல்லாட்டி லேட் ஆகிட்டு சாமி கும்பிடவே முடியாத மாதிரி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ கூட்டம். இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து யானையெல்லாம் வந்துச்சு. சாமியை தூக்கிட்டுலாம் போச்சு. அதெல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இது என்ன இடம்னா, ஆலுவாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற சிவன் கோயிலுங்க இது. இந்த கோயிலில் இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜில் ஏறிட்டு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இங்கே தான் தீர்த்தம் எடுக்கிறோம். இந்த பிரிட்ஜுக்கு நேராக அந்த சைடு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜில் அடிக்கடி இந்த ட்ரெயின்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. நம்ம குகன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஜாலியாக இருந்துச்சு. இந்த பிரிட்ஜுக்கு அங்கிட்டு போனால் பார்க் இருக்கும். அதெல்லாம் போய் பார்த்துட்டு இங்கே பார்த்தா இந்த இதுலேயும் மழை வர மாதிரி ஒரு கிளைமேட்டு. ஆனால் நாங்கள் வந்தப்போ நல்லா வெயில் அடிச்சிச்சுங்க. ரொம்ப வெயில் அடிச்சிச்சு. கொச்சினில் இவ்வளோ வெயில் அடிக்கும்னு எனக்கு தெரியாது. நம்ம கேரளா மூணார் போனப்போ கூட இவ்வளோக்கா வெயில் அடிக்கலை. இந்த வெயிலையும் ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எல்லோரும் தீர்த்தம் எடுத்துட்டாங்க. இங்கே தான் நம்ம தீர்த்தம் எடுத்தோம். எல்லோரும் தீர்த்தம்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் சாமிகிட்ட வெயிட் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த தீர்த்தம் எடுக்கிற வேலைலாம் நடந்துச்சு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூட வந்தவங்க தாங்க. 2 பஸ், 1 வேன் ஃபுல்லாக போனோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வேணுமா? நினைக்காம என்ன வீரமாட்டி நினைக்காம நாங்க இங்க வர முடியுமா? இந்த இடத்துக்கு வர முடியுமா? நீயே சொல்லு பார்க்கலாம். நினைக்காம எப்படிமா நாங்க இங்க வர முடியும்? ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கோம்.
உன்னை நினைக்காம எப்படி நாங்கள் அந்த திருவிழா நடந்தீங்க பத்திரிக்கையிலே முதல் பேர் உங்க பேர் தான் போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட உத்தரவு கேட்டால் நீங்க தான் கொடுத்தீங்க. நாங்களா போனோம் சமூக நதி சேர்த்தானே எழுதி சீட்டு போட்டோம். நாங்கள் சண்முக நதி சேர்த்தா சீட்டு போட்டோம் உங்களுக்கு. நீங்கள் அப்போ சண்முக நதி தானே எங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் தான் எங்களை போக சொன்னீங்க, போகிறோம். இப்போ நீங்களே இப்படி பேசுறீங்கன்னா நாங்கள் எங்கே போக சொல்லுங்க பார்க்கலாம். சரி ஊற்றிடலாம் தான். உனக்கு இவ்வளோ தானே ஆசை. நாளைக்கு காலை 7 மணிக்கு 3 வருஷம் கொண்டு ஊற்றிடலாம். வேற ஒன்றும் விஷயம் இல்லை. நீ சொன்னபடி தான் நாங்கள் போகிறோம். நீ ஒரே வார்த்தை சொல்லிடு, இனிமேல் சண்முக நதி தான் வேணும்னு சொல்லிடு. எல்லாரும் முன்னாடி சொல்லிடு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கொண்டு வந்துடலாமா விடுமா விடுத்தா கொண்டு வந்துடுறா போதும் சாமி. கொண்டு வந்துடுறோம் சாமி. சண்முக நதி காலைல கொண்டு வந்துடுறோம் சாமி. 3 வருஷம் காலைல கொண்டு வந்துடுறோம். தூரம் பாடாப்பட்டு வந்திருக்கோம். எதுக்காக வந்தோம்? இன்னும் திருப்தி பாதுகாப்பா இருக்க சந்தோஷம். நீயே யாரை கேட்டுறா போனீங்க சொன்னா நாங்க என்ன செய்ய சொல்லு. என்னை நம்பிதானே நாங்க இருக்கோம். உன்னை கேட்டு தானே வந்தோம். நாங்களா வந்தோம். நீ எங்களை சண்முகத்துக்கே போகணும் சொன்னா பார்த்து சொல்லுங்க. எதுக்கு இவ்வளவு தூரம் மக்கள் அளக்க கஷ்டப்படுத்தி நான் கூட்டு வரோம். உன் திருப்திக்காக அப்புறம் 2 பேத்துக்கு சாமியெல்லாம் வந்துச்சு. அப்படியே கலசத்தெல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தவங்க தலையிலேயே வச்சு விட்டு சாமி வந்து அனுப்புனாங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் கலசத்தை எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை பார்க்க. இன்றைக்கி ஃபுல் டே ரொம்ப இந்த 2 நாள் ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தோம். நல்லா சுற்றி பார்த்தோம். தண்ணியில் அந்த போனதுலேயே பீச்சு தாங்க. அடிக்கிற வெளுக்கு நல்லா குளுன்னு இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்படியே கிளம்பிட்டோங்க. அங்கேருந்து போகிறப்ப பாட்டு போட்டு செம்ம வைப்பு. அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. நம்ம தீர்த்த கலசெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இது வந்து எங்கள் அம்மாவோட அப்பாவோட குலதெய்வ கோயிலாமா. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க நினச்சிட்டு சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.